நம்ம எத்தனை வருடம் சபைக்குள் இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எந்த அளவுக்கு நம்முடைய கிரியை நம்முடைய சுபாவம் மாறி இருக்கிறது. ஒரு சில நேரத்தில் நாங்கள் பயன்படுத்த விரும்புகிறவர்களே பயன்படுத்த முடியாத காரணம் என்ன தெரியுமா? சுபாவம் மாறல, பேச்சு மாறல, செய்கை மாறல. அனுபவிச்சு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆமே, உங்களுக்கு அனுபவம் இருக்கலாம், நீங்க குடும்பத்தை இத்தனை வருஷம் நடத்தி இருக்கலாம். ஆனா சபை என்ற ஒரு நியமத்துக்குள்ள நம்ம வரும்பொழுது இந்த இடத்துல பிரயோஜனம் உள்ளவனாய் நாம் மாறி இருக்க வேண்டும். நம்முடைய கிரியைகள் பயனுள்ளதாய் மாறி இருக்க வேண்டும். ஆமே, சுபாவம் மாறவே இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டனாலும் இந்த நிலைக்கு அப்படிதான் இருக்கிறேன்னா உங்களை எந்த நிலையிலும் பயன்படுத்த முடியாது. ஆனா புதுசா வந்த உடனே மாறிடுவான். அவனை பயன்படுத்தினாலும் பிரச்சனை. இத்தனை வருஷமா நாங்க சபைக்குள்ள இருக்கிறோம், எங்களை பார்த்தா பாஸ்டர் கண்ணு தெரியலையா? கண்ணு தெரிஞ்சதுனால்தான் அந்த பக்கம் வருது இல்லை. ஆமென். நீங்க சகோதரி எத்தனை வருஷமான சபையில இருங்க, உங்களுக்கு ஒரு சில காரியத்தை கொடுக்காம இருக்க நோக்கம் என்ன தெரியுமா? சுபாவம் மாறல, உங்க கிரியை மாறல. புதுசா வந்தவங்களுக்கு ஏன் பொறுப்பு போகுது? இப்ப எல்லாமே ஹோல்ட் பண்ணி வைக்க நிலைமைக்கு ஏன்? ஏன்னா பிரயோஜனம் உள்ளவனாய் கர்த்தர் கொண்டு வந்து உங்கள் சுபாவம் மாறாம இருக்கிறதுனால எதுவும் பண்ண முடியல. ஆமென். அல்லேலூயா.